வாழ்க்கைக்கு முக்கியமான சத்தியம் ஒன்னு சொல்ல போறேன். எங்களுக்கு நல்லது நடந்த முக்கிய சம்பவமே. கிறிஸ்துக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மீது மகிழ்ச்சி அடைகிறோம். நம் நேற்றிலிருந்து சபை குறித்ததான ஒரு காரியத்தை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாள் கூட சபை குறித்து தான் பேச போகிறேன். இன்றைய சபை எப்படி இருக்கிறது என்பது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஒரு 30 ஆண்டு 40 ஆண்டுகளுக்கு முன்பு தான் அந்த சபை இப்பொழுது இல்லை. இப்பொழுது சபை சுணக்கத்தோடு கடந்து செல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அதுக்கு நிறைய காரியங்களுக்கு நான் வருகிற நாட்களே நான் அது உங்களுக்கு நான் சொல்லுவேன். சரிங்களா? சபையே எப்படி போகுதுன்னா அது காரணங்கள் நிறைய இருக்குது. அதனால் அதெல்லாம் சொல்லுவேன், வர்ற நாட்களில் நான் சொல்லுவேன். ஆனால் பவுல் 1ஆம் நூற்றாண்டில் அதை பற்றி சொல்கிறார். அதுதான் நம்மளுக்கு ஆச்சரியத்தை உண்டாக்குது. எபிரேய சபைக்கு அவர் சொல்லும்போது 10ஆம் அதிகாரத்தை அதை தான் சொன்னேன். எபிரேய 10வது அதிகாரம் 25வது வசனத்திலே, சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம் அப்படின்னு 1ஆம் நூற்றாண்டு எபிரேய சபைக்கே பவுல் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி இருக்க சபை எப்படி இருக்குன்னு யோசித்துப்பார். 4 நூற்றாண்டு இருக்க சபைக்கும் இன்றைக்கி இருக்க சபைக்கும் எவ்வளோ வேறுபாடுகள் இருக்கிறதுங்கிற நீங்கள் யோசித்து பாருங்கள். சரிங்களா? அதனால சபை மேலேயே உங்களுக்கு வெறுப்பு, சபை மேலேயே உங்களுக்கு கசப்பு, சபை மேலேயே அதிருப்தி உங்களுக்கு வருது. கொஞ்சம் யோசித்தீங்களா? பவுல் நிறைய விளக்கங்களை நீங்கள் 1 கொரிந்தியர் போயிட்டீங்கன்னா நிறைய விளக்கங்களை தர்றதுக்கு நம்மளும் கொஞ்சம் யோசித்தோன்னா நான் அதுலேருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். ஏன்னா அவங்க போகல, ஆனால் நான் போகலை, இப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் அவங்க வரல, ஆனால் நான் வரல அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு உதாரணமாக அது மாறிடும். நீங்கள் போகலைன்னா சபைக்கு உங்கள் பிள்ளைங்க போகவே மாட்டாங்க. உங்கள் பிள்ளைங்க போகலைன்னா அவங்களுடைய பிள்ளைங்க போக மாட்டாங்க. இந்த காலத்தில் நீங்கள் சரியாக சபையை நேசிக்கலைன்னா உங்களுடைய குடும்பம் சபையை நேசிக்காத ஒரு குடும்பமாக மாறி போயிடும். அதை அடிக்கடி உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் சபைனா பாகுபாடாக நீங்கள் பிரிக்காது. நான் சபை ஊழியர்கள் பிரித்து வச்சுருக்காங்க. அன்றைக்கி நீங்கள் அந்த சபையினை பிரிக்காதீங்க. நிறைய பேர் சபையை ஒரு பிரிவினைவாதமாக மாற்றிட்டாங்க. அந்த சபை இந்த சபை. ஏன்னா என்னுடைய பார்வையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், இயேசுவை ஆராதிக்கிற அது எந்த சபையாக இருந்தாலும் தேவன் பிரியப்படுவார், மகிமைப்படுவார். இயேசுவை ஆராதிக்காத எந்த சபையும் தேவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அப்படிங்கும்போது இயேசுவை ஆராதிக்கிற எந்த சபையாக இருந்தாங்கன்னா அதில் நீங்கள் போய் உட்கார்றதுல எந்த ஒரு தீமையும் கிடையாது. ஆனால் நீங்கள் சபைக்கு போகாமல் வீட்டில் உட்காந்துருக்கீங்க பாருங்கள், அதுதான் பெரிய பெரிய தீமை. வீட்டில் உட்காந்துக்கின்னு மொபைலை நோண்டிக்கின்னு டிவியை பார்த்துக்கிட்டு, சரிங்களா, நல்ல விருந்துகளை உண்டாக்கி நான் சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா அது ஒரு சரியான நீங்கள் ஆவிக்குரியவர்கள் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். 5 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம். சரிங்களா? 1 கொரிந்தியர் நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறார். ஏன் சபையை சில விட்டுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அநேக காரியங்கள் நான் சொல்கிறேன். நான் இந்த காரியங்களே நான் தெளிவாக தான் சொல்லுவேன் நான். சரிங்களா? அதனால் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் அவர் சொல்கிறார், பவுல் சொல்லுகிறார், ஏன் சபைக்கு போகிறத வெறுப்பாக, சபையில் இருக்கிறத நீங்கள் ரொம்ப உதாசீனமாக எடுத்துக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, சிலர் அப்படின்னு அந்த 1ஆம் நூற்றாண்டில் சொல்லியிருக்கார். இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி பலர், சிலர் இல்லை, நீங்கள் பலர் சபையை போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வாழ்கிற இடங்களிலே நீங்கள் சபைக்கு போகாதவங்க பார்த்தீங்கன்னா 25% குடும்பங்கள் சபைக்கு போகிறதில்ல. ஒரு சில சபைகள் வைராக்கியத்தோடு வர்றாங்க, சபை எனக்கு வேணும்னு சொல்லி வர்றாங்க. ஆனால் 25% குடும்பங்கள் சபையை அற்பமாக என்றாங்க. அது நீங்கள் எப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி கொஞ்சம் யோசி. சரிங்களா? நான் வசனத்தை வாசிட்டு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இன்னும் இருக்க 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளே நான் முடிக்கணும். சரிங்களா? அதில் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படி போட்டிருக்குது. என்ன போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறு ஒருவன் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடினால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா? நீ சபைக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா குரூப்
இல்லையா? நான் இவர்களை சார்ந்தவர்கள், நான் இவர்களை நெருங்கினவர்கள், இப்படி நீங்கள் இவர்களால் தான் நான் சபைக்கு வந்தேன் அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடாது. அவங்களால இவங்களால சபைக்கு வந்தேன்னு சொல்லி உங்களை அழைத்தவர் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய சபைங்க இது எந்த பாஸ்டுக்கும் சபை சொந்தமானதே கிடையாது. நல்லா புரிஞ்சு, எந்த ஸ்தாபனத்துக்கும் எந்த சபைக்கும் எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கும் சபை சொந்தமானது இல்லை. சபை என்று வரும்பொழுது அது இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானது. அவர் தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி சபையை விலைக்கிரயமாக மீட்டிருக்கிறார். நீங்க ஏன் அதை நீங்க உதாசீனப்படுத்துறீங்க? ஏன் சபையை பார்த்தா உங்களுக்கு பிடிக்கல? ஏன் சபையை பார்த்தா உங்களுக்கு வருத்தமா இருக்குது? நீங்க அதெல்லாம் சிலர் தள்ளி விடுகிறது போல, சிலர் விட்டு விடுகிறது போல, சிலர் உதாசீனப்படுத்துறது போல நீங்க சபையை புறக்கணிக்க போறீங்களா? ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இழக்க போறீங்கன்னு அர்த்தம். நீங்க சபையை நீங்க விட்டு விடுகிற ஒரு தேவ பிள்ளையா இருக்கீங்கன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க இழக்க போறீங்கன்னு அர்த்தம். நீங்க கவனிங்க. நான் தொடர்ந்து நாளைக்கு நாம் தியானிப்போம், ஜெபிப்போம். தேவனே, இந்த காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் கூட நம்முடைய சபையை கொடுத்து நம்ம தியானிக்க ஏற்படுத்திய கிருபைகளுக்காக நன்றி. எங்களை தாழ்த்துக்கிறோம், நம்முடைய பரிசுத்த கரத்திலே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கொடுக்கிறோம். நல்ல பிதாவே.